ஹாப்பி ஈவினிங் ஆல். ஸோ என்னோட வாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா? இஸ் தேர் எனி இன்கன்வீனியன்ஸ் ஃப்ரம் மை சைடு எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஓகே, ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட் அண்ட் கிரேட். ஓகே, ஸோ இன்னைக்கு ப்ரீபொசிஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரைட்? யார்கிட்டலாம் பென் அண்ட் நோட் இல்லை, இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா இட் இஸ் வேஸ்ட். செஷன் அட்டென்ட் பண்றது யூஸ்லெஸ். நான் ஜஸ்ட் கேட்டுட்டு மட்டும் போறேன் மேம் அப்படின்னா இட் won't பி யூட்டிலைஸ்ட் லைக் அ லா பேப்பர் மாதிரி யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ யாருக்கிட்டலாம் பென் அண்ட் புக்ஸ் இருக்கோ ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஆர்எல்ஸ் நீங்க மொபைல்லையாவது நீங்க எடுக்கணும். பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் நான் ஐ ஹாவ் சம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் அதை ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவேன். ஓகே, ப்ரீபொசிஷன் இஸ் an important டாபிக். அண்ட் நான் இந்த ப்ரீபொசிஷன்ல லைக் எல்லாமே நான் கவர் பண்ண போறது கிடையாது. ஆனா நம்ம லா ஃபீல்டுக்கு ப்ரொஃபஷனுக்கு என்ன தேவை, நம்மளோட டிராஃப்டிங்க்கு என்ன தேவை, நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன தேவை, நம்ம டே டு டே ப்ராக்டிஸுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரியான ப்ரப்போசிஷன்ஸ் தான் நான் என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு எடுக்க போறேன். அதனால என்னன்னா ரொம்ப பல அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப போரிங்கா இருக்காது, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கும். நம்ம எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், ஓ அதுக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கான கிளாஸ் இருக்க போகுது. இட் வில் பி எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா இட் வில் பி இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட தாட். ஓகே ஃபைன். ஓகே, ஃப்ரம் யோர் நாலேஜ் வாட் இஸ் ப்ரீபொசிஷன் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரீபொசிஷன்னா என்ன? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை ப்ரீபொசிஷன் அப் டு யுவர் நாலேஜ்? இந்த மேம்க்கு இதேதான் வேலை, செஷன் எடுக்க சொன்னா கொஸ்டின் நம்மள சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வர்றது மேம். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வர்றது. ஓகே, தென் வேற சப்ஜெக்ட் வெர்ப் எதுவா இருந்தாலும் அப்படியே சும்மா அப்படியே அன்கவர்டா கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் மேம். அண்ட் ரெஸ்பெக்ட் in a correct position ma'am. ஓகே மேடம், அது அர்த்தத்தை சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய நிறுத்தக்குறிகள் அப்படிங்கிறதுதான். ஓகே, சூப்பர். ஓகே, தென் வேற எனிதிங் எல்ஸ்? ப்ரீபொசிஷன்ன்றது பொசிஷன் சொல்றது மேடம். எஸ், சூப்பர், கரெக்ட். ஓகே, சோ என்ன பார்க்க போறோம்னா ப்ரீபொசிஷன். ப்ரீபொசிஷன் அப்படின்றது என்னன்னா அதோட பொசிஷனை சொல்றது. அது என்ன, ஒரு நவுன் இருக்கா, ஒரு ப்ரொனவுன் இருக்கா, அத ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணும்போது அது என்ன மாதிரியான பொசிஷனை கொடுக்கு. அது மேல இருக்குன்னு கொடுக்கா, கீழே இருக்கா, சைட்ல இருக்கா, மேல கீழே லெஃப்ட் ரைட்டு அப்படின்லாம் இருக்கு இல்லையா, எந்த பொசிஷன் அது கொடுக்கு, அதுதான். சோ இதுதான் என்ன அப்படின்னா இதோட பேசிக்கான கான்செப்ட். ஓகே, சோ ப்ரீபொசிஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேரு நிறைய விதமா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, நிறைய பேர் என்ன அப்படின்னா நிறைய மூவ்மெண்ட், டிரெக்ஷனு, இந்த மாதிரி வேரியஸ் டைம்ஸ்ல ஸ்பேஸ், பொசிஷன் இப்படி பிடிச்சிருப்பாங்க. பட் என்னோட நாலேஜுக்கு நான் எப்படி ப்ரீபொசிஷனை நான் படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றத ஐம் ஜஸ்ட் ஷேரிங். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இட் இஸ் a simple preposition. the simple preposition அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் நம்ம நார்மலா சொல்லுவோம்ல, இன்னு, ஆனு, அட்டு, ஃப்ரம், அதுதான் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரீபொசிஷன். ஓகே, காம்பவுண்ட் ப்ரீபொசிஷன். காம்பவுண்ட் ப்ரீபொசிஷன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ஜாயினிங் த டூ நவுன்ஸ். ஒரு நவுனோ ஒரு ப்ரொனவுனோ ஒரு ஃப்ரேஸோ ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்றது. பிட்வீன், அலாங். ஓகே, அதுதான். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரேசல் ப்ரீபொசிஷன். ஃப்ரேசல் ப்ரீபொசிஷன் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் a group of words. இட் இஸ் இண்டிகேட்டிங் த வேரியஸ் எலமெண்ட்ஸ். அது அடுத்தடுத்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் வேரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். என்னெல்லாம் அப்படின்னா அக்கார்டிங் டு மீ, என்ன பொறுத்த அளவுல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்ஸ்பைட் ஆஃப், இன் ஆர்டர் டு, இன் ஆக்ட் ஆஃப், டியூ டு, இன் அடிஷன் டு, வித் தி ரெஃபரன்ஸ்,
இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுதான் phrasal preposition அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்டிசிபிள் ப்ரீபொசிஷன். பார்ட்டிசிபிள் ப்ரீபொசிஷன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம பேராக்ஸ் எல்லாம் படிக்கல இருக்கும். நாட் வித் ஸ்டாண்டிங், ப்ரொவைடட், கிவன், ரெகார்டிங், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் பார்ட்டிசிபிள். அதாவது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், ஒண்ணு இடி அந்த வேர்ப், ஓகே, ஐஎன்ஜி, அல்லது எதோட முடிஞ்சிருக்கும்னா ஏஎன், ஓகே, அல்லது இஎன். இந்த மாதிரி இருக்கிறதும் ப்ரீபொசிஷன். எப்படிலாம், நாட் வித் ஸ்டாண்டிங், பேரிங், கிவன். கொஞ்சம் இந்த பிரேசலா கொஞ்சம் சொன்னாங்க என்ன சார்? மேடம், இந்த பிரேசல மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஃப்ரேசலா சார்? ஓகே ஓகே. ஸோ ஃப்ரேசல் ஆக்சுவலா நான் அது ஒன் பை ஒன்னே நான் கொஞ்சம் டெப்தா உள்ள போறேன் சார், சரிங்களா? ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு நான் எகெயின் வந்து ஐ வில் கோ இன்டு இட். ஓகே. தென் டபுள். ஸோ டபுள் அப்படின்றது என்னது, ரெண்டா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஜாயின் டுகெதர் மேக் ஒன் ஹோல் நியூ. ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு நியூ வார்த்தை யூஸ் பண்றது, சரிங்களா? இதுக்கு என்ன சொல்லுவோம்னா இன்டு, ஆன்டு, அவுட் சைடு, இன்சைடு, பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் டபுள்ல வர்றது. ப்ரீபொசிஷன் ஆஃப் அ பிளேஸ், இதுதான் வந்து நமக்கே பெரிய அலப்பற கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும், இன்னு, அட்டு, ஆன், வைல், அதுக்கப்புறமா வந்துட்டு டூரிங், அதுக்கப்புறமா ஓவர், இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, இதுதான் ரைட். தென் டைம். டைம் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் அ ப்ரீபொசிஷன் ஆஃப் டைம். அப்படின்னா ஒரு டைமை இண்டிகேட் பண்றது, இண்டிகேஷன் ஆஃப் என்ன பண்றதுன்னா ஒரு செயல்பாடை வந்து குறிக்கிறது. ஓகே, ஒரு செயல்பாடு என்ன தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு குறிக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்னா அச்சு, ஆனு, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வந்து டூ. ஓகே, இதுதான் டிரெக்ஷன். டிரெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் இண்டிகேட்டிங் சம்திங். அதை நீங்க என்ன சொல்ல வருது, எந்த விஷயத்தை பத்தி அதை குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். மேல இருக்கா, கீழே இருக்கா, சைட்ல இருக்கா, பேக் சைட்ல இருக்கா, முன்னாடி இருக்கா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா இந்த டிரெக்ஷன். ஓகே. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, நான் இன்னைக்கான கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாலாம் எலாபரேட் பண்ணல, நம்மளோட ஃபீல்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான். ஓகே. பிளேஸ். எப்பெல்லாம் இந்த இன்னு, ஆனு, அட்டு யூஸ் பண்ணணும், பிளேஸ சொல்லும் பொழுது, டைமை மென்ஷன் பண்ணும் பொழுது, அதுக்கப்புறமா இந்த ஃபார், ஃப்ரம், ஆஃப், ஆன், இன், இதெல்லாம் எப்ப யூஸ் பண்ணணும், டூக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இது வந்து என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்த ஒரு டவுட். ஓகே, டூக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எப்ப யூஸ் பண்ணணும், இன், இன்டு, இது எப்ப யூஸ் பண்ணணும், பிட்வீன் அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிட்வீன் எப்படி நம்ம வந்து அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இட் இஸ் ஒரு காம்பினேஷன், ஒரு கப்புள் வேர்ட்ஸ்ன்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். பிட்வீன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அண்டு தான் போடணும், ஃப்ரம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன போடணும், டூ போடணும், சரிங்களா? அடுத்து வந்து சின்ஸுக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எப்ப சின்ஸ் யூஸ் பண்ணணும், எப்ப ஃபார் யூஸ் பண்ணணும். இந்த சின்ஸ் ஃபார்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணும்போது நமக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம், பிசைடுக்கும் பிசைட்ஸுக்கும். நல்லா பாருங்க, இங்க வந்து வெறும் எஸ் மட்டும் தான் ஆட் ஆகல, ரைட்? இங்க ஒரு எஸ் ஆட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இது எப்ப யூஸ் பண்ணணும், இந்த ஆஃபுக்கும் இந்த ஆஃபுக்கும் என்ன. சோ இதுதான் என்னன்னா நம்ம ஓவராலா நம்ம பார்க்க போறோம். ரொம்ப வளவெல்லாம் நம்ம ப்ரீபொசிஷன் பார்க்க போறது கிடையாது. நம்மளோட டிராஃப்டிங், நம்மளோட பேப்பருக்கு எது யூஸ் ஆகுதோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். தென் நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸ்ல வந்து என்ன அப்படின்னா, லேட்டரானா உங்களுக்கு வேற என்ன ப்ரீபொசிஷன் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதை நான் உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கேரி ஆன் பண்றேன். ஃபைன். ஓகே. இப்ப ஃப்ரேசல் ப்ரீபொசிஷன். ஃப்ரேசல் ப்ரீபொசிஷன் அப்படின்றது என்ன, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் வார்த்தை, சரிங்களா? அது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது. அது என்ன அப்படின்னா பல வார்த்தைகள் சேர்க்கப்பட்ட வாக்கியம் தான் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரேசல் அப்படின்னு சொல்லுவோம்.
இது என்ன செய்யும் அப்படின்னா, இது இந்த பல வார்த்தைகள் சேர்ந்து இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அர்த்தத்தை வந்து கொடுக்கக்கூடியது. அதாவது இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படி, இது வந்து சிங்கிள் வார்த்தையா இருக்காது, இன்னு ஆணு அட்டு அப்படிலாம் இருக்காது, கலெக்டிவ் வேர்ட்ஸா இருக்கும். அதுதான் அக்கார்டிங் டு மீ, என்ன பொறுத்தவரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அக்கார்டிங் டு மீ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்ன பொறுத்தளவுல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு மீ என்ன பொறுத்த வரைக்கும், இன் ஆர்டர் டு, an act of, in spite of, due to இதன் காரணத்தினால, ஓகே, by means, reference to, with referring of அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. in addition to, extra அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இதுதான் என்னன்னா phrasal preposition. சார் கிளியரா சார்? மாரியப்பன் சார். ஓகே மேடம். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. சோ நம்ம இதுதான் பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ ஆக்சுவலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, we will be having a grammar test. 100 மார்க்ஸுக்கு கிராமர் டெஸ்ட் இருக்கு, சரிங்களா. ஸோ அதனால நோட்லாம் வந்து கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ். ஓகே, பிளேஸ்ல இன், ஆன், அட் இது எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஓகே. சோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரி, இது சும்மா ஒரு கண்ட்ரி, சரிங்களா. இது வந்து என்னோட கண்ட்ரி. ஓகே, சோ இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணலாம். ஆக்சுவலா இது வந்து ரேஷ்மாஸ் கண்ட்ரி, சரிங்களா. அதனால இப்படிதான் இருக்கும் இந்த கண்ட்ரி. ஓகே, சோ இதுல வந்து என்னன்னா சிட்டிஸ், சிட்டி இருக்கு, சரிங்களா. இதுல நிறைய ஸ்ட்ரீட் இருக்கு. ஓகே, சோ இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த பாயிண்ட்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா. ஆக்சுவலா இது வந்து என்னோட கண்ட்ரி. ஓகே, என்னோட கண்ட்ரில நிறைய குட்டி குட்டி சிட்டிஸ் இருக்கு, நிறைய ஸ்ட்ரீட். அதுல நான் என்னெல்லாம் பண்றேன், நிறைய லா அகாடமிஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். தென் என்ன அப்படின்னா லாட் ஆஃப் கோட்ஸ் இருக்கு, தென் லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நிறைய வந்து லா புக் சென்டர் இருக்கு, அதுக்கப்புறம் லீகலுக்கான லைப்ரரிஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் என்னோட கண்ட்ரில வந்து நான் வச்சிருக்கேன், ரைட். இப்ப இதுக்கு எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபைன். இப்போ ஒரு கண்ட்ரிய நம்ம சொல்லும் பொழுது, ஒரு கண்ட்ரிய சொல்லும் பொழுது இன் யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய சிட்டிய பத்தி பேசும் பொழுது இன் மெட்ராஸ். ஓகே, மெட்ராஸ் வந்து என் கண்ட்ரில வராரோ, ஓகே சரி, என் கண்ட்ரிக்கு ஏதாவது கேலிப் சாரோட நேம் வச்சுக்கலாம், கேலிப் சிட்டி. ஓகே, சரண் சிட்டி, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க ஒரு சிட்டி வந்து இருக்கு. ஸ்ட்ரீட், ஸ்ட்ரீட் வந்து கல்பனா ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அப்ப அதுக்கு ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இந்த லா இன்ஸ்டிடியூஷன், லா அகாடமிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லா சென்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு லீகல் லைப்ரரிஸ், டிஜிட்டல் லைப்ரரிஸ் எல்லாம் சொல்லிடுறேன் இல்லையா, இதுக்கெல்லாம் அட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கண்ட்ரிய சொல்லும் பொழுது இன் யூஸ் பண்ணணும். அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய, ஓகே, அந்த என்டையர் கண்ட்ரிய சொல்லும் பொழுது இன் யூஸ் பண்ணணும். அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய சிட்டி, சின்ன சின்ன, இப்போ கேலிப் சிட்டி, சரண் சிட்டி, சேக் சிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிஸ் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா அந்த சிட்டில ஒவ்வொரு தெருக்கள்லாம் இருக்கும் இல்லையா, ரைட். சோ கல்பனா ஸ்ட்ரீட்ஸ், பிரியதர்ஷினி ஸ்ட்ரீட், ஹசினா ஸ்ட்ரீட். ஓகே, சோ இந்த மாதிரியான அந்த தெருவோட நேம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது, இல்லைன்னா ஆன் 3rd ஸ்ட்ரீட், 4th ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த ஸ்ட்ரீட்ல, அந்த 3rd ஸ்ட்ரீட்ல லா அகாடமி இருக்கு, டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம் இல்லையா, அந்த ஸ்பெசிஃபை பண்றக்கூடிய பிளேஸுக்கு அட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. ஓகே, இப்போ இதுல என்ன வரும், அமெரிக்கா. அமெரிக்கா இஸ் a country. அப்ப என்ன வரும், இன் அமெரிக்கா. இன் அமெரிக்கா. அமெரிக்கா. சூப்பர். சோ இப்ப இன்னொரு விஷயம்,
ட்ரெயின். ஓகே, நான் வந்து நல்ல ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின்லாம் நான் வந்து விடுறேன்ப்பா இங்க இருந்து அங்க போறதுக்கு என்னோட கண்ட்ரில. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? just specifying, right? So அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இதுல வந்து 4th ஸ்ட்ரீட். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் ஆன் வந்து ஓகே. இப்ப பாருங்க 21 3rd ஸ்ட்ரீட். இப்ப என்ன யூஸ் பண்ணணும்? இப்ப என்ன யூஸ் பண்ணணும்? அட் எஸ். why at, not in, not on? அது ஸ்பெசிபிக்கா அந்த நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கவே எஸ், ஸ்பெசிஃபைட். அது ஸ்ட்ரீட்டை சொல்லுது, ரைட்? ஆனா அந்த ஸ்ட்ரீட்ல எத்தனாவது டோர் நம்பர் மென்ஷன் பண்ணுது, என்ன பிளேஸ் மென்ஷன் பண்ணுது, இட் ஸ்பெசிஃபை. சோ 21/1. சோ அட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு பிளேஸ் என்னது? ஓகே, இப்போ இது ஒரு பிளேஸ். சோ அப்ப என்னது? எஸ், இன். ஓகே, சோ இவ்வளவுதான். இதுதான் என்ன அப்படின்னா பிளேஸ்ல யூஸ் பண்றது. இது கிளியரா? யாருக்காவது டவுட் இருக்கா? காமனா ஒரு 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 பெரிய கண்ட்ரி இருக்கு. கண்ட்ரினா இன். அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய சிட்டிஸை மென்ஷன் பண்ணல இன். அந்த சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் எல்லாம் மென்ஷன் பண்ணோம் இல்லையா ஆன். பண்ற இடத்துல அட். நம்ம வந்து ஒரு ஃப்ரம் அட்ரஸ் எழுதும் போதோ, டு அட்ரஸ் எழுதும் போதோ, டிராஃப்டிங் பண்ண, ஒரு நோட்டீஸ் சென்ட் பண்ணும் போதோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, தென் இப்ப இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இந்த அட் ட்ரெயின், இன் ட்ரெயின், இது வந்து ஒரு டவுட் இருக்கும், சரிங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் இன் த பஸ், ஐ ஆம் அட் த பஸ், ரைட்? அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குமா யாருக்காவது? சொல்லுங்க. இப்ப கார் இருக்கு, அதுல என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஐ ஆம் டேஷ் கார். இதுல என்ன வரும்? இன் மேம். யாரெல்லாம் இன் சொல்றீங்க, யாரெல்லாம் ஆன் சொல்றீங்க? கோரஸா இன் 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 சொல்லுங்க. இன். இன். ஓகே, அப்ப ஆர் யாரெல்லாம் சொல்றீங்க? ஆர் இல்ல, சாரி, ஆன். ஓகே, ஃபைன். இப்ப ஓகே, இப்ப வந்து பஸ் இருக்கு. ஐம். இப்ப இதுல என்ன வரும்? இதுல யாரெல்லாம் வந்து இன் வரும்னு சொல்றீங்க? ஆன் தான் வரும். ஓகே, ஆன் வரும். வேற யாரெல்லாம் சொல்லுங்க, குயிக். இன் இதுல எதாவது வருமா? இன். ஓகே, சோ இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம்? வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான். எதுலலாம் நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியுமோ, ஓகே, wherever, அதாவது where we can stand up inside the vehicle, ஒரு வெஹிக்கிள்குள்ளார நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஆன். ஓகே, சோ இப்ப நம்மளால என்ன அப்படின்னா ஷிப்ல வந்து எந்திரிச்சு நிக்க முடியும், ரைட்? பஸ்ல நம்மளால நிக்க முடியும். பைசைக்கிள்லாம் நின்னுட்டு அப்படியே 2 கையெல்லாம் பறக்க விட்டுட்டு ஓட்டுவாங்க பைசைக்கிள். அதுக்கப்புறமா ட்ரெயின், இதெல்லாம் ஆன். இன் எப்ப அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா எந்திரிச்சு நிக்க முடியாது. கார்ல நிக்க முடியுமா நம்மளால? நம்மளால கார்ல, ஆக்சுவலா நான் குழந்தைங்களை மென்ஷன் பண்ணல, நான் நம்மள சொல்றேன், ரைட்? சோ நம்மளால கார்ல எல்லாம் நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியுமா மேம்? அதுக்காக வந்து மேல ஓப்பன் டோர் கார் இருந்தா நான் சீட்டுக்கு மேல ஏறி நிப்பேன் மேம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நார்மலா நான் சொல்றேன், ரைட்? ஓகே, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் இருக்கு, ட்ரக்ஸ் இருக்கு, டாக்ஸி இருக்கு. இதுல எல்லாம் ஏற முடியுமா? இதுல எல்லாம் நம்மளால எஞ்சி நிக்க முடியுமா? நோ, இல்லையா? சோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இன் யூஸ் பண்ணணும். சோ யாராவது உங்கள்கிட்ட கால் பண்ணி எங்க இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஐ ஆன் த பஸ். அப்ப சில பேர் சொல்லுவாங்க ஆன் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிபிகேஷன் எப்படி இருக்குன்னா மேல அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப என்ன பஸ்ஸுக்கு மேலையா தூக்கி உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்றது கிடையாது. ஓகே, ஆன் அப்படின்னா நம்மளோட காமன் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னா ஆன்னா மேல, இன்னுனா உள்ள அப்படின்னு இருக்கும். ஆனா அது கிடையாது, இட் இஸ் வேரி. ஆன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு வெஹிக்கிள் மென்ஷன் பண்ணும்போது ஐ எம் ஆன் த பஸ், ஓகே, ஐ எம் ஆன் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லணும். இன்னும் எப்ப சொல்லணும்னா ஐ எம் இன் த கார். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஆக்சுவலா நான் ரொம்ப சிம்பிளா
வளவளன்னு சொல்லல, நம்மளால எவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ நான் அவ்வளவுதான் நான் சம்மரைஸ் பண்ணி நான் சொல்றேன். ரைட்? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப டைம். என்னப்பா இது இன் டைமா அட்டா என்ன மேம் நான் சொல்றது? இப்ப எத்தனை மணி நீங்க கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்? அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இன்னு, ஆன், அட், டைம். இப்ப டைம்ல இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைன். ஆக்சுவலா இது வந்து சும்மா ஒரு டயக்ராம். இது என்னோட கண்ட்ரி எல்லாம் கிடையாது. என் கண்ட்ரி வந்து சோல்ட் அவுட். ஓகே. சோ இப்ப வந்து அவர் டேஸ், டேட், இன் வந்து வீக்ஸ், மந்த்ஸ், இயர், அப்புறம் வந்துட்டு decade and century. ஓகே. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நான் எவ்வளவு சிம்பிளா நடத்த முடியுமோ நடத்துறேன். அட் வந்து நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹார மென்ஷன் பண்ணும்போது when we are specifying the hours, 3 hours more அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? I'm standing here at 3 hours. அந்த டைமை நம்ம வந்து வேல்யூ பண்ணி சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தணும். ஓகே. அட் 4 o'clock, அட் 5 o'clock, அட் 6 o'clock இந்த மாதிரியான ஹாரெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அட் யூஸ் பண்ணணும். ஆன் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேஸ், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே சொல்லுவேன் இல்லையா? அதை மென்ஷன் பண்ணும்பொழுது ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் வெனஸ்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் தேர்ஸ்டே அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம டேட் மென்ஷன் பண்ணும்போது ஆன் 26th நவம்பர், ஆன் 27th நவம்பர், ஆன் 31st ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஆன் யூஸ் பண்ணணும். அப்ப இன் எப்ப யூஸ் பண்ணணும்னா வீக்ஸ். வீக்ஸ் அப்படின்னா என்னது? இன் 7th வீக், சாரி இன் 7 வாரமா இருக்கு. இன் 4th வீக். ஓகே. இன் 4th வீக், இன் 3rd வீக், இன் 2nd வீக் அப்படின்னு நம்ம வாரத்தை குறிக்கும் பொழுது மந்த் இன் ஜான்வரி, இன் பிப்ரவரி அப்படின்னு நம்ம மந்த்தை குறிக்கும் பொழுது இன் 2003, இன் 2004, இன் 2024 இப்படின்னு இயர்ஸ வந்து நம்ம சொல்லும் பொழுது, அதுக்கப்புறமா டிகேட் அதாவது 10 years அப்படின்னு, அதாவது 1 decade வந்து என்ன அப்படின்னா 10 years வரும். ஓகே. சோ decades, century, in 19th century, in 21st century. சோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா இன் யூஸ் பண்ணணும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன். டேஷ் ஆகஸ்ட் என்ன வரும்? ஓகே. டேஷ் 31st ஆகஸ்ட் என்ன வரும்? ஆன். எஸ், ஆன் 31st ஆகஸ்ட். ஏன் அப்படின்னா டேட்டை மென்ஷன் பண்ணுது. ஈவன் தோ இது மந்த் ஸ்பெசிஃபை பண்ணினாலும் ஃபர்ஸ்ட் எதான் இது மென்ஷன் பண்ணுது? டேட்டை. சோ ஆன் போடணும். இது கிளியரா? இதுதான் டைம் பொறுத்த வரைக்கும். Are you clear with this? Okay, fine. ஓகே. Okay, okay. சோ இப்ப நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபார் எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்? ரைட்? ஃபார். ஓகே. இப்ப ஒண்ணும் இல்ல, உன்னோட ஹெல்த்ல நீ வந்து கவனம் செலுத்தல அப்படின்னா உன்னால என்ன ஒர்க்குமே பண்ண முடியாது. சோ அதனால உன் ஹெல்த்ல நீ கான்சியஸா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி இடத்துலலாம் இப்பெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அப்பாலஜைஸ். ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் பீயிங் லேட். நான் லேட்டா வந்ததுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? வந்ததற்காக, காக. ஓகே. காக. ரைட். சோ இது என்ன தமிழா இங்கிலீஷான்னு எனக்கே தெரியல. காக. ஓகே. சோ வந்ததற்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆஸ், கேட்கும் பொழுது, கேட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ ஆஸ்க்
ஃபார் சம் காஃபி. நான் கொஞ்சம் காஃபி கேட்டேன். ஓகே, ஐ ஆஸ்க்ட் ஃபார் சம் காஃபி. ஐ ஆஸ்க் ஃபார் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபார் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கேர், ஒரு என்ன சொல்றது, கேர் பண்ணுவோம் இல்லையா, ஐ எம் கேர் ஃபார் யூ, உனக்காக நான் வந்து கேர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்ன சொல்றோம், ஐ கேர் உடம்பு சரி இல்லாம இருந்த போது நான் இவனை பார்த்துக்கிட்டேன். சோ கேர் ஃபார். ஆனா இதே இது டேக் கேர், டேக் கேர். இந்த இடத்துல நம்ம நிறைய பேருக்கு நம்ம மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஆஃப், டேக் கேர் அப்படின்னு போட்டோம்னா ஆஃப் யூஸ் பண்ணணும். இதே இது வெறும் கேர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணணும். ஐ எம் கேரிங் ஃபார் யூ. ஓகே, ஐ கேர் ஃபார் யூ, உனக்காக நான் வந்து பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அதுதான். இது டேக் கேர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆஃப் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட். ஐ பனிஷ்ட் யூ ஃபார் தீஸ் அஃபென்சஸ். இந்த குற்றத்திற்காகலாம் நான் உன்னை தண்டிச்சேன், தண்டனை வழங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ பனிஷ்மெண்ட், பனிஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும்போது ஃபார் வந்து யூஸ் பண்ணணும். அப்ளை, ஐ அப்ளைட் ஃபார் த டிரான்ஸ்லேஷன் போஸ்ட். நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் போஸ்டுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், அப்ளை பண்ணிருக்கேன், ஃபார். ஓகே, அந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணணும். ஃபர்கிவ், நான் அவனை மன்னிச்சிட்டேன், பண்றதே பண்றான், என்னப்பா பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ என்ன அப்படின்னா ஷி ஃபர்கிவ், தப்பு பண்ணனாதான், ஓகே என்னால என்ன பண்ண, நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஷி ஃபர்கிவ் ஹிம் ஃபார் சீட்டிங். தப்பு பண்ணா, போய் சொன்னா, நான் மன்னிச்சிட்டேன். சோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஃபார் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃப்ரம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ், ஓகே, சோ இந்த ஃப்ரம் வந்து நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ட் பண்ணல, ப்ரொடெக்ட், அண்ட் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் த ஃபயர். அந்த ஒரு ஃபயர்ல இருந்து நான் வந்து உன்னை பாதுகாத்துட்டேன். அந்த குழந்தைகளை அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா பாதுகாத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. பேரண்ட் ப்ரொடெக்ட் தியர் சில்ட்ரன் ஃப்ரம் ப்ராப்ளம். ஸோ பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாத்தாங்க. ஃப்ரம் அப்படின்னு நம்ம சொல்றது இருந்து, பிரச்சனையில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுதான். ஓகே, அதுக்கப்புறமா சஃபர்ட், இந்த வார்த்தை சஃபர்ட். ஸோ ஷி சஃபர்ட் ஃப்ரம் ஹெடேக். ஸோ தலைவலியால பாதிக்கப்பட்டு இருக்கான். ஷி சஃபர்ட் ஃப்ரம் டயபெட்டிக். ஸோ வந்து சுகர், டயபெட்டிக்ஸ்னால என்ன பாதிக்கப்பட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் யூஸ் பண்ணணும். சேவ், ஒருத்தங்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ சேவ் ஹிம் ஃப்ரம் த ஃபயர். ஸோ அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்க தீயில இருந்து நான் அவனை பாதுகாத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இல்ல அப்படின்னா ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவனை பாதுகாத்துட்டேன். ஐ சேவ்ட் ஹிம் ஃப்ரம் த டேஞ்சர். ஸோ அந்த ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன்ல இருந்து நான் பாதுகாத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஃப்ரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆஃப். ஆஃப். சோ இந்த ஆஃப் வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஃப். ஓகே, சோ அப்ரூவ் பண்றது. அப்ரூவ், அப்ரூவ்னா என்னது, அப்ரூவ்னா என்னது யாராவது சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை அப்ரூவ்? அனுமதி அளிக்கிறது. எஸ், ஓகே, அனுபவிக்கிறது. எஸ், அக்ரி பண்ணிக்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்ப ஒரு விஷயம் பண்றான், அந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன சொல்லுவோம்னா ஐ டோன்ட் அப்ரூவ் ஆஃப் behavior. இந்த பிஹேவியரை நான் அப்ரூவ் பண்ணல, ஆஃப் தீஸ் பிஹேவியர். ஓகே, ஐ டோன்ட் அப்ரூவ் ஆஃப் தீஸ் பிஹேவியர். இந்த அப்ரூவ்ன்ற வார்த்தை. ஓகே, அப்ப வந்து இந்த ஆஃப் வரும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்மெல், ஒரு ஃப்ராக்னன்ஸ், ஒரு நல்ல ஒரு நறுமணமோ இல்ல வாட் எவர் த ஸ்மெல் மேபி இட் இஸ், அது நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்மெல்ல பத்தி பேசும்போது ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் கேக் ஸ்மெல்ஸ் ஆஃப் பட்டர், அல்லது இந்த கேக் வந்து பட்டர் ஸ்மெல் வருது, ஒரு இல்ல அப்படின்னா ஒரு சாக்லேட் ஃபிளேவர்ல இருக்கு, இல்ல அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்துல திஸ் கேக் ஸ்மெல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி அல்லது திஸ் கேக் ஸ்மெல்ஸ் ஆஃப் பட்டர். இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆஃப் வந்து பயன்படுத்தணும். ஓகே, சோ நிறைய இருக்கு. நான் வந்து ரொம்ப டெப்தா போல, நம்மளால எதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல கேட்சியா பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ரைட், தென் நெக்ஸ்ட் இஸ் ஆன். சொல்லுங்க, எல்லாரும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, ப்ரெபோசிஷன் கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா
நம்ம மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அது நீங்க வைக்கிறீங்க மேம், டிபெண்ட் அப்பான் மை சிச்சுவேஷன் ஐ வில் அட்டெண்ட் த செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய சூழ்நிலையை பொறுத்துதான் நான் அட்டன் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணுவோம்? டிபெண்ட். ஒரு சிச்சுவேஷனை இப்ப பெரியவங்க எல்லாம் வந்துட்டு தாத்தா படிலாம் யாராவது அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு கூப்பிடுமே சொல்லுவோம். பசங்களுக்கு லீவ் இருந்தா அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெண்ட் ஆன், அந்த இடத்துல ஆன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு ஒரு பர்பஸ சொல்லும்போது, ஒரு ஸ்பெண்ட் பண்றோம், ஒரு விஷயத்த நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், இந்த ஸ்பெண்ட் எதற்காக பண்றோம்னு அந்த பர்பஸ சொல்லும் போது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்பெண்ட் a lot of money for books. நான் என்னுடைய புத்தகங்களுக்காக நிறைய காசை என்ன பண்ணேன்? செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த பர்பஸ சொல்லும் பொழுது ஐ ஸ்பெண்ட் a lot of money on books. புக்ஸ் ஆன். சரியா? சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கான்சென்ட்ரேட். நம்ம என்ன சொல்லுவோம்? கைண்ட்லி கான்சென்ட்ரேட் இன் யுவர் ஹெல்த்ன்னு சொல்லக்கூடாது. உன்னுடைய உடல் நலையை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடாது. உன்னுடைய உடல் நலத்தை என்ன இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து ஆன் வந்து யூஸ் பண்ணணும், இன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லணும். கான்சென்ட்ரேட் இன் யுவர் ஸ்டடீஸ்ன்னு சொல்ல கூடாது. ஓகே, இந்த கான்சென்ட்ரேட் வரும்போது அதுக்கப்புறமா ரிலே. ரிலே அப்படின்னாலுமே என்னன்னா அது வந்து டிபெண்ட் பண்ணிதான் இருக்கும். நீ வந்து ஒன்னு சார்ந்தே இருப்பியா, இல்ல அப்படின்னா சில நேரத்துல மத்தவங்களையும் டிபெண்ட் பண்ணி இருப்பியா அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ரிலே. இந்த வேர்ப் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இதுதான் வந்து காமனா எப்பப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. தென் நெக்ஸ்ட் இன். ஓகே ரைட், இந்த இன் வந்து நம்ம வந்து எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிலீவ். பிலீவ், ஒரு விஷயத்த நம்ம நம்பும் பொழுது. ஓகே, ஐ பிலீவ் யூ, நான் உன்னை நம்புறேன். ஓகே, ஐ பிலீவ் இன் யூ அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தங்க மேல ஒரு ஹோப் நம்ம சொல்றோம், சரி நான் உன்னை நம்புறேன் போனா போதும் அப்படிங்கும் பொழுது ஐ பிலீவ் யூ. ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னா இட் கிவ்ஸ் அ கான்பிடென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அது எக்ஸ்ட்ரா ஒரு கான்பிடன்ஸ வந்து கொண்டு வருது. நான் உன்னை நம்புறேன், நீ கண்டிப்பா பண்ணிருப்ப, ஒரு ஹோப் கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல ஐ பிலீவ் யூ அப்படின்னு போடலாம், ஐ பிலீவ் இன் யூன்னு போடலாம். ஓகே, அதுக்கப்புறமா பார்ட்டிசிபேட் பண்றது, பங்கு கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? The students are participated in the contest. இந்த போட்டிகள், இந்த காம்படிஷன்ஸ்ல எல்லாம் அந்த பிள்ளைங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுனாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? So in அவங்களுடைய பங்களிப்பு. The EMS member are participate in the meeting, are attended in the test. அந்த மாதிரி இந்த பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய இந்த பிரசன்ஸை சொல்லும் பொழுது இன்னென்ற வார்த்தை வந்து பயன்படுத்தணும். இது உங்களுக்கு புரியுதா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே ஃபைன். சோ இப்ப நம்ம அடுத்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இத்தனை நாள் தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட், டு அண்ட் ஃபார். டு அண்ட் ஃபார். ஓகே, ஒண்ணும் இல்ல. டு அப்படின்னா இக்கு. ஓகே, டூனா இக்கு, ஃபார்னா காக. ஓகே, எனக்காக, உனக்காக, உங்களுக்காக, எங்களுக்காக. ஃபார், எனக்கு, உனக்கு சொல்லுவோம் இல்லையா? டு. ஓகே, அதாவது நான் ஸ்கூலுக்கு போனேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நான் கடைக்கு கேக் வாங்குறதுக்கு போனேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் டு யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த டு எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஒரு பிளேஸ், ஒரு பிளேஸ மென்ஷன் பண்ணும்போது, ஒரு வேர்ப மென்ஷன் பண்ணும்போது. ஐ என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வென்ட் டு சென்னை, நான் சென்னைக்கு போனேன். ஓகே, சி இஸ் கோயிங் டு தி ஆஃபீஸ், அவ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. ஓகே, ஐ வென்ட் டு பை அ கேக், நான் கேக் வாங்குறதுக்காக நான் கடைக்கு போனேன். ஐ வென்ட் டு பை அ கேக். ஓகே, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா டு யூஸ் பண்ணணும். இந்த ஃபார் எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நவுனை சொல்லும் பொழுது, ஹீ ஷீட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஐ மீன் நேமிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதை மென்ஷன் பண்ணும்போது டைம் பீரியட், நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபார் ஒரு டைம் பீரியட். ஒரு பெனிஃபிட், பெனிஃபிட்னா அது நான் என்னன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ரைட்,
ஓகே, சோ இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா he worked. ஃபாருக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே இதுல ஒரு ஒரு 2 கம்பைன்டு சென்டென்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட் பண்றேன். he, இப்போ உங்களுக்கு புரியும். he worked hard to get good marks, right? அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட், he worked hard for good marks. ஓகே, இப்ப பாருங்க, he worked hard, அவன் கடினமா உழைச்சான், to get எதுக்காக அப்படின்னா good marks. ஓகே, he worked hard for good marks, இவன் நல்ல மார்க்குக்காக அவன் என்ன பண்ணா உழைச்சான். ஓகே, இப்ப எதுக்காக இங்க to for யூஸ் பண்ணிருக்கோம் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. எப்பெல்லாம் to யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு பிளேஸோ இல்ல ஒரு வேர்போ மென்ஷன் பண்ணும் பொழுது. இந்த இடத்துல எது verb? to get is a verb. சோ அதற்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணணும். ஓகே, for எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு நவுனை மென்ஷன் பண்ணும் பொழுது, ஒரு டைம் பீரியட மென்ஷன் பண்ணும் பொழுது. அப்ப குட் மார்க்ஸ் அப்படின்றது என்னது, டைம் சொல்லுது. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், for யூஸ் பண்ணிருக்கோம். ரைட், இப்ப he worked hard dash get good marks அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க to தான் போடணும். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்ப் வருது அப்படின்னா, ஒரு வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன யூஸ் பண்ணணும், to தான் யூஸ் பண்ணணும். ஓகே, for வந்து எப்ப யூஸ் பண்ணணும், நவுனுக்கு முன்னாடி இந்த for வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த for யூஸ் பண்ணுவோம் எப்ப அப்படின்னா, ஒரு ஹெல்த் கான்சியஸ் பண்ணும்போது, ஒரு ஹெல்த் டேக் கேர். ஓகே, for அதுக்கு வராது. ஓகே, சோ ஹெல்த் என்ன சொல்றது அப்படின்னா, கேரட் வந்து சாப்பிடுறது நல்லது, கேரட் சாப்பிடுறது கண்ணுக்கு நல்லது. ஓகே, லைக் வந்து நல்ல கிரெயின்ஸ், தானியம், ஹோல் கிரெயின்ஸ் எல்லாம் சாப்பிடுறது டயபெட்டிஸ்க்கு நல்லது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் கேரட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த், உன்னுடைய ஹெல்த்துக்கு கேரட் நல்லது. கேரட் இஸ் குட் ஃபார் யுவர் ஐ சைட், உன்னுடைய கண் பார்வைக்கு கேரட் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எஸ், சோ அதுக்குதான் என்னன்னா இந்த ஃபார் பெனிஃபிட் இதுதான் என்னன்னா இந்த ஃபார் அண்ட் to. ஆர் யூ கிளியர்? இப்ப நான் ஒரு இல்லுஸ்ட்ரேட் கொடுக்குறேன். From that you can gather too much words. Okay, I slept dash 3 hours. இப்ப இதுல என்ன வரும் சொல்லுங்க? for வரும். for I slept for 3 hours. Yes, for வரும். Yes, super. He likes cook dinner. இதுல என்ன வரும்? to verb இருக்கு, ரைட்? அடுத்து நெக்ஸ்ட், I want dash reserve tickets to dash 4 people. இங்க என்ன வரும்? for 2 and for. 2 எதுக்கு? It is an verb. 4 people அப்படின்றது என்னது? It is mentioning of the people, right? Then next noun. அடுத்து he drives school. இப்ப என்ன வரும்? He drives to அடுத்து ஓகே, இது நமக்கு நார்மலா தெரியும். Please bring me a okay. இப்ப என்ன வரும்? for எனக்காக சில புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுதான். சோ இதுதான் என்ன அப்படின்னா to and for. இது கிளியரா? எப்ப to யூஸ் பண்ணணும், எப்ப for யூஸ் பண்ணணும்னு? Are you clear with this? Okay, fine. I hope doubt கேட்டவங்களுக்கும் இது clarify ஆயிருக்கும். I hope so. Then we will move into in and into, right?
நத்திங். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், ஆனா சின்ன விஷயம். இன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம். இன் அப்படின்றது என்னன்னா ஆல்ரெடி இருக்கு, ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திங்ஸையோ இல்ல ஒரு பெர்சனையோ நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு இன் சொல்லணும். ஓகே, அதாவது பொசிஷன் ஆஃப் சம்திங், பொசிஷன் ஆஃப் சம்திங். ஓகே, இப்போ ஒரு பொசிஷனை சொல்றது, ரைட்? சோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு அசைவுமே இருக்காது, அந்த பொசிஷனோ அந்த பெர்சனோ எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஓகே, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், I'm in the கிளாஸ் ரூம். நான் கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கேன், நாங்க மூவ் பண்ணல, ரைட்? நான் அந்த ரூம்ல இருக்கேன். I'm in the மீட்டிங். நான் மீட்டிங்கை விட்டு நான் வெளியே போகல, நான் மீட்டிங்குள்ளதான் நான் இருக்கேன். இந்த மாதிரி இடத்துல இன் யூஸ் பண்ணும். இன்டு எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்டு மூவ்மெண்ட் ஆஃப் சம்திங், மூவ்மெண்ட் ஆஃப் சம்திங், movement of something towards something. ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்த்தும் பொழுது into யூஸ் பண்ணணும். I am entering into the room. நான் வந்து சொல்லக்கூடாது I am entering in the room ன்னு சொல்லக்கூடாது. I am entering into the room. நான் ரூமுக்குள்ள போறேன். ரூம் அப்படின்றது என்னது? It is an existing thing. நான் என்ன பண்றேன்? நான் வந்து ஒரு பர்சன், ரைட்? நான் என்ன பண்றேன்? மூவ் பண்ணி போறேன். எதை நோக்கி? ஒரு விஷயத்தை நோக்கி. சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா into யூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணும் பொழுது into யூஸ் பண்ணணும். The frog fell into the river. frog என்ன பண்ணிட்டு அந்த ரிவர் ஆறுல என்ன பண்ணிட்டு விழுந்துருச்சு. into the river தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பையன் மலை உச்சில இருந்து கீழே விழுந்துட்டான். அதெல்லாம் என்ன சொல்லணும்னா into யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கேக்குறேன், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும், ரைட்? The milk is dash the refrigerator சொல்லுவோம், இல்லனா fridge. என்ன வரும்? Yes, the milk is in the fridge. அது உள்ளதான் இருக்கு, அது மூவ்லாம் ஆகல, ரைட்? அதுக்கப்புறமா the ice dash the tray. In the tray. In the tray. ட்ரேல தான் இருக்கு. ஓகே, இப்ப Ram jumped the swimming pool. இது என்னது? into the swimming pool. Yes, jump ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. சோ இதுதான் என்ன அப்படின்னா into. ஓகே, இப்ப இன்னொரு விஷயம். He is studying dash the room. என்ன வரும்? In the room. Yes, he's studying in the room. ஓகே, படிச்சிட்டு இருக்கான். சோ வேற ஆக்ஷன்னா பட் இருந்தாலும் in. ஓகே, he is going dash the room. Into the room. Yes, into the room, because ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. இந்த he வந்து என்ன இருக்கு? ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, இது கிளியரா? யாருக்கு டவுட் இருக்கா? எப்ப in யூஸ் பண்ணணும், எப்ப to யூஸ் பண்ணணும், into யூஸ் பண்ணணும்? Are you clear with this word? Okay. Yes, ma'am. Okay, okay. So இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது நார்மலா தெரிஞ்சதுதான். Between and. சோ பிட்வீன் அப்படின்னா ரெண்டுக்கும் இடர்பட்டையில நம்ம சொல்றது. ஓகே, ரெண்டுக்கும் இடப்பட்டதுன்னு சொல்லுவோம்ல, இடையில் இருக்கக்கூடிய சொல்றதுதான் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணும் பொழுது and சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், the meeting will be held between. ஒரு மீட்டிங் நடக்கு, ரைட்? the meeting will be held நடக்கும், சரியா? will be held between 7 PM and 8 PM. இந்த இடத்துல 2 யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவோம்? between 7 PM to 8 PM னு சொல்லுவோம். ஆனால் 2 யூஸ் பண்ண கூடாது. between ஓட parallel word is and. ஓகே, நம்ம என்ன யூஸ் பண்ணணும்?
the meeting will be held between 7 p.m. and 8 p.m. and 8 p.m. சொல்லுவோம் நம்ம குழந்தைங்களோட டைரியில எல்லாம் வந்து எழுதி விட்டுருப்பாங்க சாட்டர்டே வந்து காலையில 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். between 9 a.m. and 3 p.m. இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து from to. சோ அப்ப இங்க to யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்ப யூஸ் பண்ணணும்? இதில் இருந்து இதுவரை from, அதாவது betweenக்கு பதிலு நம்ம இங்க from யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? to யூஸ் பண்ணிக்கலாம். The school will be held from 7 a.m. to 7 p.m. The meeting will be held from 7 a.m. to 7 p.m. இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது from யூஸ் பண்ணணும்னா to யூஸ் பண்ணணும், between யூஸ் பண்ணணும்னா and யூஸ் பண்ணணும். Are you clear with this? இதெல்லாம் வந்து preposition. இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான ஒரு டாபிக். இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போயிடுறது. இதெல்லாம் மைன்யூட்டான விஷயம். ஓகே, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணது. அத ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஓகே, தென் far. since. ஓகே, far and since. ஒண்ணும் இல்ல, இட் இஸ் ஈஸி. அதாவது since எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் past இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா since யூஸ் பண்ணணும். far அப்படின்னா என்னன்னா ஒரு டைம் பீரியட், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட். அது பாஸ்டா இருக்கலாம், பிரசண்டா இருக்கலாம், or else ஃபியூச்சரா இருக்கலாம். ஓகே, இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு okay, I will show with the illustrative. என்ன அப்படின்னா I have been working in GLC since 2023. So 2023ல இருந்து நான் GLCல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பொழுது என்ன since அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. So since யூஸ் பண்ணணும். சேம், I have been working in GLC for 2 years. 2 வருஷமா நான் என்ன பண்றேன்? GLCல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரைட், நான் இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றோம்? பிகாஸ் ஆஃப் த டென்ஸ். நான் 2 வருஷமா வேலை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்ட்ல ஸ்கிரீன் ஷேர் ஆகலையோ? ஷேர் ஆகுதா? Yes, ma'am. ஓகே, அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு பிரசன்ட்ல போயிட்டு இருக்கு, ஸ்டில் போயிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் யூஸ் since யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி அதாவது 1991ல இருந்து இது இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த இடத்துலலாம் since யூஸ் பண்ணணும். ஃபார் அப்படின்றது ஒரு பர்டிகுலரான ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம சொல்லும் பொழுது ஃபார் வந்து யூஸ் பண்ணணும். ஆர் யூ கிளியர் வித் திஸ்? ஃபார் அண்ட் since. மேடம் ஒரு திருப்பி திருப்பிடுங்க மேடம். சரிங்க சார். ஓகே, அதாவது இந்த since அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அல்ல ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு முன்னாடியே ஆரம்பமாகி இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சு, இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா since அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, 2023ல இருந்து இந்த ஆக்ட் இப்ப வரைக்கும் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப since 2023 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஃபார் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் மென்ஷன் பண்றது. இப்ப இருந்து அப்ப இருந்து எல்லாம் கிடையாது. கரெக்டா எக்ஸாக்டா 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சுன்னு பாயிண்டா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணா ஃபார் யூஸ் பண்ணுவோம். நான் 3 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் 2 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இந்த ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, இதே இந்த since எப்ப யூஸ் பண்ணா ஒரு இயரை மென்ஷன் பண்ணும்பொழுது, ஒரு வருஷத்தை மென்ஷன் பண்ணும்போது, ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா இயரை மென்ஷன் பண்ணும்போது அதை வந்து நம்ம since யூஸ் பண்ணணும். இப்போ கிளியரா சார்? ஓகே மேடம். சரிங்க சார். ஓகே, இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் 8 ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு விஷயம்
Next is BESIDE. Beside versus BESIDE. Okay. அதாவது beside அப்படின்னா இதற்கு நான் என்ன அர்த்தம்னா next to. ஓகே. அல்லது at the side of. அடுத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ராம் இஸ் சிட்டிங் பிசைட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி ட்ரெயின். அவனுடைய நண்பர் ராம் வந்து அவன் நண்பர்களுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தான், இருந்துட்டு இருந்தான், ட்ரெயின்ல வந்து இருந்துட்டு இருந்தான். ஓகே. ராம் இஸ் சிட்டிங் பிசைட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆன் த ட்ரெயின். ட்ரெயின்ல என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அவங்களுடைய நண்பர்களுக்கு அடுத்து இருந்தான் அப்படின்றத சொல்லும் பொழுது பிசைட் யூஸ் பண்ணணும். இந்த பிசைட்ஸ் அப்படின்றது இந்த எஸ் எப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு எஸ் சேர்த்தா என்ன சேர்க்கலன்னா என்ன அப்படின்னு. இங்கிலீஷ்ல அது ரொம்ப ரொம்ப தப்பு. இதோட நியூஆன்சஸ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன எஸ் சேர்ந்ததுனால அதனுடைய அர்த்தமே எப்படி மாறுதுன்னு பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இன் அடிஷன் டு. உன்கிட்ட வந்து என்ன அப்படின்னா நீ லாலாம் படிக்கிற எல்லாம் பண்ற, இது தவிர உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்போம்ல. நீ லா புக்ஸ் ரீட் பண்ற, இது தவிர வேற எதுவும் புக்ஸ் ரீட் பண்றியா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை கேட்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பிசைட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஓகே. வாட் அதர் புக்ஸ் டு யூ ரீட் பிசைட்ஸ் லா? ஓகே. நீ லாவை தவிர, சட்டத்தை தவிர வேற என்ன புத்தகங்கள்லாம் நீ வாசிக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது பிசைட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணும். இதை தவிர apart from, in addition to, apart from, இதுக்கு வந்து besides அப்படின்றத யூஸ் பண்ணணும். இது கிளியரா? Are you clear with this? Okay, fine. Next, of. Okay. So off அப்படின்னா it is nothing but இது வந்து ஒரு சென்டென்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுதான் இந்த ஆஃப். ஒரு சென்டென்ஸோட ரிலேஷன்ஷிப்போ அதனுடைய பொசிஷனை சொல்றது. a cup of coffee was on the table. ஒரு கப் ஆஃப் காஃபி அந்த டேபிள் மேல காஃபி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் a cup of coffee was on the table. So அந்த ரிலேஷனை ஒரு பொசிஷனை வந்து சொல்றது. என்ன, ஒரு கப் ஆஃப் காஃபி, 2 cup of coffees அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்பொழுது. ஓகே. இந்த ஆஃப் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதை தவிர்த்துதல், விளக்குறது, இதை விட்டு வெளியே போ அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது ரிமூவ் பண்றது, அந்த ஒரு இடத்த விட்டோ ஒரு சர்ஃபேஸை விட்டோ ஒரு லொகேஷனை விட்டோ என்ன பண்றதுன்னா ரிமூவ் பண்றது. அதுதான். Please set off the grass. Okay. I am going to send off. நான் வழி அனுப்புறதுக்காக நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அனுப்புறதுக்காக. ஓகே. switch off the mobile, போன் ஆஃப் பண்ணி அப்படி டிக் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். இந்த மாதிரி இடத்துலனா என்ன யூஸ் பண்ணணும், ஆஃப் யூஸ் பண்ணணும். இந்த ஆஃப் அப்படின்றது it indicates the possession or the relation of the things. ஆனா இந்த ஆஃப் அப்படின்றது it describes the removal அல்லது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து அந்த கனெக்ஷனை டீவியேட் பண்றது, அபார்ட் பண்றதுதான் என்னன்னா இந்த ஆஃப் யூஸ் பண்றது. இது கிளியரா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? once more explain பண்ணுங்க. இப்ப அடுத்து ஒரு நார்மல் கொஸ்டின். ஆக்சுவலா இது பர்சனலி இந்த கொஸ்டின் நான் ஃபேஸ் பண்ணது. ஓகே. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா, நான் ஒரு வார்த்தையில வந்து என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்க மேம் இருக்கீங்கன்னு. நான் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்ப ஏன் கிட்டயே அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, மேம் நீங்க தப்பா சொல்றீங்க, இந்த இடத்துல இது வரக்கூடாது, இதுதான் போடணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நானும் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணேன். ஓகே. சோ இப்படி வந்து ஆர்கியூ போச்சு. என்ன அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து இது எப்படி இருந்தது அப்படின்னா, ஓகே, நான் வந்து அவங்க கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணேன்னா, ஐ எம் இன் த ஹாஸ்பிட்டல், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகே. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஐ எம் அட் த ஹாஸ்பிட்டல். மேம் அட் த ஹாஸ்பிட்டல் தானே வரும், ஏன் நீங்க சொன்னீங்க, எப்படி மேம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. மேம் நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், அதனால நான் சொல்றேன் அப்படின்னா. இதற்கான நுவான்சஸ் என்ன அப்படின்னா, நத்திங் பட் இந்த வார்த்தை, இந்த அப்படின்றது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம அட்மிட்டா இருக்கும் போது,
நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போதோ இல்ல ஹாஸ்பிட்டலைஸ் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கும் போதோ இன் யூஸ் பண்ணணும். இந்த அட் எப்ப யூஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு பேஷண்ட்டை பார்க்க போறோம், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு டெஸ்ட் ஏதோ ஒண்ணு எடுக்க போறோம், யாரோ ஒரு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ண போறோம்ன்ற பட்சத்துல இதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனால் நம்ம பேஷண்டா இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம பேஷண்டா இருக்க கூடாது. நம்ம ஒரு பேஷண்ட பார்க்க போறோம்ன்ற பட்சத்துல அட் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ நம்ம எப்ப சாரி நம்ம இல்ல, யாரோ ஒரு பர்சன் எப்ப பேஷண்டா இருக்காங்களோ அப்ப என்ன யூஸ் பண்ணணும்னா இன் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா இதற்கான டிஃபரன்சஸ். சோ இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல யாராவது அட்மிட்டா இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு சிக்ல இருக்காங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டோ இல்ல வாட் எவர் ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், யாராவது கேட்டாங்கன்னா ஐ எம் அட் த ஹாஸ்பிட்டல், நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்லணும். ஓகே, இதை சில பேர் வேற யாராவது ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால அட்மிட்டா இருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இதுதான் இதுக்கான டிஃபரன்சஸ். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இன் அட். ஓகே, ஃபைன். சோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம இன்னைக்கு செஷன்ல நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? இன்னைக்கு செஷன்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, ஃப்ரேசல்னா என்ன, பார்ட்டிசிபிள், டபுள், பிளேஸ், டிரெக்ஷன், டைம் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு பிளேஸ்ல எப்பெல்லாம் இன் சொல்லணும், டைம்ல எப்பெல்லாம் இது வரணும்ன்றது பார்த்தோம். ஃபார், ஃப்ரம், ஆஃப், ஆன், இன்னுக்கான வேரியேஷன் பார்த்தோம். டு எப்ப யூஸ் பண்ணணும், ஃபார் எப்ப யூஸ் பண்ணணும், இன், இன்டு, பிட்வீன் அண்ட் அப்படின்றது கப்புள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இட் இஸ் அ கப்புள் வேர்ட். ஃப்ரம் அண்ட் டு, சின்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும், ஃபார் எப்ப யூஸ் பண்ணணும், பிசைட், பிசைட்ஸ் எப்ப வரணும், ஆஃப், ஆஃப், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, சோ இதுதான் இன்னைக்கான செஷன். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். எனி சஜஷன் எனிதிங்ஸ்னாலும் யூ கேன் ஷேர். ப்ரீபொசிஷன் என்னையால கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் ஈஸியா கவர் பண்ணிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் ப்ரீபொசிஷனை பொறுத்த வரைக்கும். எனி சஜஷன்னா யூ கேன் கன்வே. இல்ல மேம் நீங்க தப்பா சொன்னீங்கனாலும் சொல்லுங்க, ஐ எம் ரெடி டு சேஞ்ச் தட். எனிதிங் எல்ஸ்? மேம் ஆஃப் ஆஃப் மட்டும் சொல்லுங்க மேம். என்ன மேம்? ஆஃப் 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 ஆஃபா? ஓகே ஃபைன். ஆஃப் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளுக்கான ஒரு ரிலேஷனை மென்ஷன் பண்ணும்போது, ஒரு பொசஷனை மென்ஷன் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம். ஓகே, இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம வச்சுக்கலாம், இது ஒரு நெகட்டிவ் வேர்டுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. பட் ரியாலிட்டியா இது அப்படி கிடையாது, நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ரைட்? சோ இப்போ ஆஃப் அப்படின்றது ஒரு பொசஷனோ, ஒரு டேபிள்ல ஒரு திங்ஸ் இருக்கோ, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு லேப்டாப்ல ஏதோ ஒரு விஷயம் இன்சர்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இதுக்குதான் நான் நார்மலா என்ன சொன்னேன்னா, என் டேபிள் மேல பிஸ்கெட்ஸ் இருக்கு, கப் காஃபிஸ் இருக்கு, கப் ஆஃப் காஃபி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது. இந்த ஆஃப் என்னன்னா நெகட்டிவ். நம்ம என்ன சொல்லுவோம், நான் சென்ட் ஆஃப் பண்ண போயிட்டேன். சென்ட் ஆஃப் பண்ண போயிட்டேன்னா என்னது, நான் இவங்கள இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிஸ்பேச், சாரி இட் இஸ் நாட் டிஸ்பேச்னு வராது, இந்த ஒரு பர்சனை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரிமூவ் பண்றது, அந்த பிளேஸை விட்டு தயவு செஞ்சு வெளியே போயேன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கெட் அவுட் ஆஃப் அப்படின்னா என்னது, தயவு செஞ்சு வெளில போயிரு இந்த இடத்த விட்டு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுக்குதான் என்னன்னா இந்த ஆஃப் யூஸ் பண்ணணும். ஆஃப் அப்படின்றது என்னன்னா, அதாவது ஒரு விஷயத்த மூவ் பண்ணி வைக்கிறது இல்ல ரிமூவ் பண்ணி வைக்கிறது. ஒரு லொகேஷன்ல இருந்தோ ஒரு சர்ஃபேஸ்ல இருந்தோ அதை என்ன பண்றது, அது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன்ல இருந்து அதை ஸ்டாப் பண்றது, ரிமூவ் பண்றதுதான் இந்த ஆஃப். ஓகே, கிளியரா மேம்? எஸ் மேம், தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எதுனே டவுட்ஸ் இல்ல கிளாரிபிகேஷன்ஸ்னாலும் சொல்லலாம். மேம் ஒரு சிம்பிள் ரிவிஷன் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. எஸ் எஸ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பிளேஸ். ரைட்? ஓகே, சோ பிளேஸ் இன், ஆன், அட்.
சோ இன் அப்படின்றது ஒரு கண்ட்ரியை மென்ஷன் பண்ணும் பொழுது இன் யூஸ் பண்ணணும், சிட்டியை சொல்லும் பொழுது இன் யூஸ் பண்ணணும், அந்த சிட்டில இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக்கான பிளேசஸ் சொல்லும் போது அட் யூஸ் பண்ணணும், அந்த சிட்டில இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டை சொல்லும் பொழுது ஆன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒன் டைம். சோ ஒரு ஹார், 3 hour 4 hour 2:30 4:30 இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது அட் யூஸ் பண்ணணும். டேஸ், சண்டே மண்டே டியூஸ்டே 31st August 30th August இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஆன் யூஸ் பண்ணணும். வீக்ஸ், 4th week 3rd week January August 2023 18th century 24th century 200th century இந்த மாதிரிலாம் செஞ்சுரி எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணணும், இன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஃபார் எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஒரு அப்பாலஜி கேட்கும் பொழுதோ, ஒரு விஷயத்த கேட்கும் பொழுது, ஒன்னு அப்ளை பண்ண போது, ஓகே, ஒரு பனிஷ், கேர் இந்த மாதிரி வேர்ப் எல்லாம் வரும்பொழுது ஃபார் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் எப்பெல்லாம் யூஸ் பண்ணா இதில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடெக்ட் ஃப்ரம், சஃபர் ஃப்ரம், சேவ் ஃப்ரம் அப்படின்னு சொல்றது. ஆஃப் அப்படின்றதுன்னா அப்ரூவ். Okay, I'm approve of this statement. I'm approve of his behavior. Smell, the smell நல்லா இருக்கு. காமனா நம்ம என்ன சொல்லுவோம்னா the smell is good அப்படின்னு சொல்லுவோம். The smell is like அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதில் the smell என்ன சொல்லலாம், the smells of butterscotch அந்த மாதிரி ஒரு ஃபிளேவரை மென்ஷன் பண்ணும் பொழுது. ஆன் அப்படின்ற பொழுது ஒரு சூழ்நிலைய சொல்லும் பொழுது, இல்லைன்னா பர்பஸை மென்ஷன் பண்ணும்போது, எதற்காக அப்படின்றத சொல்லும் போது. கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒன்னு உற்று நோக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த ஆன் வரும். அதே மாதிரி இந்த டிபெண்டும் இந்த ரிலேயும் சேம் தான், சார்ந்து இருக்கிறது, அது மென்ஷன் பண்ணும். இன் அப்படின்றது எதை சொல்லணும்னா ஒரு பிலீவ், ஒரு பார்ட்டிசிபேட், இதுல பங்கு கொண்டாங்க, இதுல கலந்துகிட்டாங்க, இதுல பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மீட்டிங், இதுக்கெல்லாம் வந்து இன் அப்படின்றது வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகே, இந்த டூக்கும் ஃபாருக்கான டிஃபரன்ஸ். டூ எப்பன்னா ஒரு பிளேஸ குறிக்கும் பொழுதோ, இல்ல ஒரு வேர்புக்கு முன்னாடி இக்குன்னு வரும். கடைக்கு, எனக்கு, உனக்கு, ஐஸ்கிரீம் வாங்க போனேன் உனக்காக, அப்படி அந்த உனக்காகன்னு வந்துருச்சுன்னா ஃபார் வந்துடும். ஓகே, எனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்க போறேன்னா டூ வரும். இப்ப என் தங்கச்சிக்காக நான் ஐஸ்கிரீம் வாங்க போறேன்னா அந்த இடத்துல எனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்க போனேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து டூ யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு நவுனு, ஒரு டைம் பீரியட் எல்லாம், அப்புறம் ஒரு பெனிஃபிட், இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார் வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இன் அண்ட் இன்டு. இன் அப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் திங், அதோட பொசிஷன் என்ன செய்யாதுன்னா மூவ் ஆகாது, அது அப்படிதான் இருக்கும். ஐ எம் இன் த கிளாஸ் ரூம், நான் கிளாஸ் ரூம்ல தான் இருக்கேன், நான் நடத்திட்டு தான் இருக்கேன், நடத்திட்டு இருக்கும் போது நான் எப்படி வெளியே போக முடியும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுலலாம் இன் யூஸ் பண்ணணும். இன்டு அப்படின்னா இட் இஸ் மூவிங், அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்றது, மூவ் பண்றது. ஓகே, இங்க இருந்து நைட்டு வந்து 3 மணிக்கு 2 மணிக்குலாம் எந்திச்சு பார்த்தா அங்க இருந்து இந்த பக்கம் ஒரு பேய் போன மாதிரியே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். இங்க இருந்து அங்க மூவ் பண்ண மாதிரியே இருக்கு, இந்த ரூமுக்குள்ள இந்த பேய் போச்சு, இந்த பல்லு இந்த ரூமுக்குள்ள போச்சு, இந்த பல்லு இந்த கபோர்டுக்குள்ள போச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அம்மா கிச்சனுக்குள்ளதான் போனாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்ல இருப்பாங்க உள்ள பாருங்க அப்படின்னு சொல்லுவோம், ரூமுக்குள்ள இருக்கிறது, அந்த இடத்துல இன் யூஸ் பண்ணணும். ஓகே, உள்ள போனாங்க அப்படிங்கும் பொழுது இன் டூ யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா பிட்வீன் அண்ட். சோ எங்கெல்லாம் பிட்வீன் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல நம்ம பேரலா டூ யூஸ் பண்ணக்கூடாது. 7 PM to 8 PM சொல்லக்கூடாது. அந்த இடத்துல பிட்வீன் சொல்லிட்டோம்னா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், அண்ட் தான் சொல்லணும். ஓகே, இட் இஸ் அ கப்புள் வேர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபார் அண்ட் சின்ஸ். ஃபார் அப்படின்றது ஒரு விஷயம் முன்னாடியே தொடர்ந்து ஸ்டார்ட் ஆகி ஓகே இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஃபார் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் அப்படின்றது சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். ஃபார் வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் டைம். ஃபார் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம். சின்ஸ் அப்படின்றது ஏற்கனவே ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் போன வருஷம் எப்ப 2002 நான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன், இன்னும் கட்டிட்டே இருக்கேன். சொல்லுவாங்க இப்ப திருநெல்வேலி ரோட்லாம் வந்து 2020 போட ஆரம்பிச்சான், இன்னும் 4 வருஷம் போட்டுட்டே இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப 4 இயர்ஸா போட்டுட்டே இருக்கான். அந்த 4 இயர்ஸா போடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனா 2020 இருந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது சின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா
எஸ். பிசைட் அண்ட் பிசைடு. அந்த பிசைட் அப்படின்றது அடுத்து, எனக்கு அடுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த பிசைட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா அடிஷனல், இதை தவிர, இதை தாண்டி வேற என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்குதான் இந்த பிசைட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஆஃப் அண்ட் ஆஃப். ஆஃப் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் திங். ஒரு பொசிஷன், ஒரு ரிலேஷன், ஒரு பொசிஷனை சொல்லும் பொழுது ஆஃப் யூஸ் பண்ணணும். இந்த ஆஃப் அப்படின்றது நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்றது, ஒரு லொகேஷன்ல இருந்தோ, ஒரு சர்ஃபேஸ்ல இருந்தோ, ஒரு பிளேஸ்ல இருந்தோ ஒரு விஷயத்தை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல இந்த ஆஃப் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சோ தென் இதுதான், இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இந்த இன் கலோக்கியலா எப்படி நம்ம சொல்றது. ஓகேவா ராமச்சந்திரன் சார்? கிளியர் மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், சூப்பர் மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. எனிதிங் எதுவும் சொல்லலாம் or else we can wind up the session. and further உங்களுக்கு கிராமர் கிளாஸ்ல என்ன வேணும், பிகாஸ் நம்ம அடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணணும். ஏன்னா ஒரு டெஸ்ட் எழுதாம நம்ம மூவ் ஆன் பண்ண முடியாது. ஒரு டெஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம். உங்களுக்கு வேற என்ன இதுல கிராமர்ல தேவைப்படுது? ஐ ஹோப் ப்ரீபொசிஷன் இஸ் கிளியர் டு யூ. ஓரளவுக்கு கிளியரா ப்ரீபொசிஷன்? சூப்பராகவே புரிஞ்சுது மேம். ஓரளவுக்கு தான் அதை நல்லாவே புரிஞ்சிருக்கோம் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்லுங்க. மேம் டென்சஸ். ஓகே, டென்சஸ். ஆக்சுவலா இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா டென்சஸ் வந்து ஈஸியா புரிஞ்சிடும் மேம். நம்ம வந்து எல்லாருமே டென்சஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் தெரியாம நம்ம டைரக்டா டென்சஸ் சொல்றதுனால நமக்கு அது ஒரு பயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கடைசி ரொம்ப ஓகே மேம், தேங்க்யூ. கன்ஜெக்ஷன். எனிதிங் எல்ஸ்? ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், நீங்களா சொல்லலாம். மேடம் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தீங்க இல்லையா, அதுல இருந்து டவுட் கேட்கலாமா? தானே அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், 12 சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி எடுத்தீங்க இல்லையா? ஒரே ரெக்கார்டிங் மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே.